Hi friends, welcome to Rinthishnu Vlogs. இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ரிலீஃபாக ஃபீல் ஆகும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு கொள்ளை நல்லா வேக வச்சு அதனுடைய தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு, தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 10 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, 3 வரமிளகா, இது நான் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்திருக்கேன். இதை நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ செய்யுங்க. அப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது தூதுவளை இலை. ஸோ இதையும் சேர்த்து நம்ம அந்த ரசத்தில் கொடுத்தோன்னா சளிக்கு இன்னும் நல்லா கேட்கும். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா கடுகு, கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம நசுக்கி வச்சுருக்க 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதும் மிளகு சீரகம் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ கூட கருவேப்பிலை போட்டுப்போம். ரசம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தூதுவளை இலையும், அந்த தூதுவளை இலையில் சின்ன சின்ன முள் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ரசத்தோட வாசம் நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட கொள்ளு தண்ணி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எனக்கு போட்டு விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.